Hi students, welcome back to Padida. So 12th stand max chapter 2 important 2 mark 3 mark and 5 mark question இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த important question எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்க லாஸ்ட் 5 years கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண question papers plus உங்க previous year question papers இதை பேஸ் பண்ணி தான் ஆல் சப்ஜெக்ட் important question அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்லயும் guaranteed 90 plus marks கம்பல்சரி கொஸ்டினா வந்ததுன்னா சென்டமும் பாசிபிள். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ 2 மார்க்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட் padida.com ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எனி டைம் எனி டே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டை உங்கள் ஃபோன் ஹோம் ஸ்க்ரீனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, படிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 2 மார்க்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாப்டர் 2 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஃபர்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயர் ஐ கியூப் அப்படின்னு சொல்லிட்டு 2.1ல சம்ஸ் இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து 2 மார்க் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெக்டாங்குலர் ஃபார்ம், போலார் ஃபார்ம், மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இதை பேஸ் பண்ண சம்ஸ் வந்து எக்ஸசைஸ்லையும் எக்ஸாம்பிளையும் எங்கே இருந்தாலும் படிச்சுக்கோங்க. டெஃபினட்டாக ஒரு 2 மார்க்கு அட்டன் பண்ணிடலாம். இதில் மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்கும். அது எதை பேஸ் பண்ணிருந்தோம்? இந்த போலார் ஃபார்ம் பேஸ் பண்ணது தான். இந்த போலார் ஃபார்மில் பாதி போட்டால் இந்த சம் எக்ஸாம்பிள் இருக்கும். இப்போ பார்த்துடுவோம். ஸோ எக்ஸசைஸ் 2.1ல எக்ஸசைஸ் பிளஸ் எக்ஸாம்பிள் எல்லா சம்மும் பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். எதை பேஸ் பண்ணினா இந்த ஐ ஸ்கொயர் ஐ கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் வந்து தேர்ட் சம், ஃபிஃப்த் சம் அண்ட் ஃபர்ஸ்ட் சம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.2 வந்து ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் 2.1லேருந்து 2.6 வரைக்கும் பேசிக் மேக்ஸ் ஃபுல்லாக கூட நீங்கள் பார்த்துடலாம். ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்து முடிக்க முடியும். ரொம்ப ஈஸி சாப்டர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் சம் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் பேஸ் பண்ண கொஷின். ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் வந்து 2.4, 2.7, 2.6 பேஜ் நம்பர் 63, 64ல இருக்கு. நெக்ஸ்ட் 2.7ல எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள்ல வந்து 2.2, 2.3, 2.4 பேஜ் நம்பர் 78ல இருக்கும். எந்த மாதிரி சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம் பேஸ் பண்ண கொஷின்ஸ். எக்ஸசைஸ்ல இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் வந்து போலார் ஃபார்மோட பாதி வரைக்கும் இருக்கும். அது வந்து மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்ற கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2.5ல வந்து ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த்து, 10th எக்ஸசைஸ்ல அதே மாதிரி 2.6ல ஃபோர்த் சம். ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இன் செகண்ட் சாப்டர். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஸோ 3 மார்க்ஸ் எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். ஸ்கொயர் ரூட் சம் கேட்பாங்க, இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ இந்த லெசன்ல வந்து 3 மார்க்ல இந்த இன்இக்வாலிட்டி பேஸ் கொஸ்டின் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ரியல் அண்ட் இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் அர்கன் டயக்ராம் பேஸ் பண்ண கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான் இது. வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல எக்ஸசைஸ்ல ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த 3 சம். அதுக்கப்புறம் 10th சேர்த்து பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் மாட் z ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள்ல 2.13ல 69, 2.16 பேஜ் நம்பர் 71 பிளஸ் இதுலேயே வந்து ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண கொஸ்டினும் கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.2ல எக்ஸாம்பிள் 2.2 பேஜ் நம்பர் 58ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 2.4ல வெரி இம்பார்ட்டன்ட் எல்லா சம்மும் பார்த்துக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மு. இது மட்டும் இல்லாமல் ஃபைண்ட் இன்வர்ஸ், ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2.4ல எல்லா சம்மும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2.7ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.7ல எக்ஸாம்பிள் 2.24 பேஜ் நம்பர் 80. நெக்ஸ்ட் அது எந்த மாதிரி சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்ற கொஸ்டின். அதே மாதிரி எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.8ல இதெல்லாம் வந்து உங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 2.29, 2.30, 2.31 பேஜ் நம்பர் 84, 2.32 பேஜ் நம்பர் 89. எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்டு, ஃபோர்த். இதில் ஃபோர்த் சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் போக கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியும் இந்த லெசன்ல கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 66ல. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா 3 மார்க் நம்ம ஒன்று அட்டன் பண்ணிடலாம். பட் சிம்பிளாக 5 மார்க்கும் பார்த்துடுவோம். பட் சிம்பிளாக 2.1லேருந்து 2.6 வரைக்கும் ரொம்ப ஈஸி, ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிடலாம். ஒரு 2 மார்க்கும் ஒரு 3 மார்க்கும் கன்ஃபார்மாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.7ல வந்து சிக்ஸ்த் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குவல்ஸ் டு π/2 ஈக்குவல்ஸ் டு π/4 ஒரு கொஸ்டின். எக்ஸசைஸ்ல சிக்ஸ்த் சம்மும் எக்ஸாம்பிள்ல அதே மாதிரி சம்
2.27 பேஜ் நம்பர் 82 இந்த ரெண்டு சம்மும் ஒரே டைப் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த half yearly எக்ஸாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக எக்ஸசைஸ்ல வந்து 4th 5th சேர்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.8ல அதே மாதிரி டிமாவரிஸ் தியரம் பேஸ் பண்ணி 5 மார்க்ஸ் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். 5th சம் வெரி இம்பார்ட்டன்ட். 6th ஒரு சேஃப்டிக்கு நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி டைப்ல வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ். எக்ஸாம்பிள் 2.31ல ரெண்டு இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுல பார்ட் 1 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 85. எக்ஸாம்பிள் 2.34 பேஜ் நம்பர் 90. இந்த ரெண்டுத்துலேருந்து 99% உங்களுக்கு 5 மார்க் கேட்பாங்க. சப்போஸ் இதுல இருந்து அப்படி வரலனா வேற எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.6ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. பல வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஷோ தட் த லோகஸ் ஆஃப் z அப்படின்ற கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் 2.6ல செகண்ட். எக்ஸாம்பிள் எதுவும் தேவையில்லை, நில். அதே மாதிரி 2.5ல செவன்த் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க 5 மார்க்கா. பிளஸ் அடிஷனல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். டைம் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் 2.14 பேஜ் நம்பர் 70 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அது பேஸ் பண்ணியிருக்கோம். 2.36 பேஜ் நம்பர் 91 இதுவும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ண கொஸ்டின். ஆனால் இது வந்து கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதில் வந்து 2.6 2.7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதில் வரலனா 2.6லேருந்து வரும். அதுவும் இல்லைன்னா 2.5ல செவன்த் சம். இது எல்லாம் செகண்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்த செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து எல்லா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் சாப்டரில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.